இந்த கியூஆர் முறைமையை அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுறது தான் இந்த செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள்ஸ் வாங்கினவங்களோட இந்த கியூஆர் பதிவு அப்படின்றது. இந்த செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள்ஸ் வாங்கினவங்க அத்தனை பேருக்குமே இந்த கியூஆர் பதிவு அப்படின்றது உங்களோட வெஹிக்கிள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் தான் வருது. அவங்களால இந்த கியூஆர் அப்படின்றத பெற்றுக்கொள்ள முடியல. அதனால் சரியாக டீசலோ பெட்ரோலோ பெற்றுக்கொள்ள முடியலை அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்களையும் சரி நிறைய இடங்களில் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இதுக்கான ஒரு ப்ராப்பரான சொல்யூஷனை இப்போ வரைக்கும் கவர்மெண்ட்லேருந்து வெளிவிடலை அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய பேர் நிறைய வழிகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நிறைய வெப்சைட்ஸை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு. பட் இது வரைக்கும் அந்த ஒரு விஷயத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு எதுக்குமே செட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நானுமே நிறைய இடங்களில் ட்ரை பண்ணி பார்த்தேன், இந்த மாதிரி மற்றவங்கக்கிட்டையுமே கேட்டு பார்த்தேன். யாருக்குமே இவங்க சொல்கிற மாதிரி இந்த நம்பர்களுக்கு ஓடிபி அனுப்புறது, இந்த நம்பர்களுக்கு எங்களோட வாங்கின இலக்கங்களை சென்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் எதுக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கூடிய சீக்கிரம் கவர்மெண்டால் இதுக்கு ஒரு முடிவு வரும் வரைக்குமே நிறைய மக்கள் அவங்களோட பெட்ரோலை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை தான் இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு.